இருக்காரு. அப்பா தூங்குனா எழுப்ப வேண்டாம். இல்லண்ணே, இப்பதான் அவருக்கு நான் கஞ்சி கொடுத்தேன். அப்பா அப்பா இங்க பாருங்க, அண்ணன் வந்திருக்காரு. அவன் என்ன பார்க்க வேண்டாம். என் பணத்தை கூட அவன் பார்க்கறத நான் விரும்பல. போக சொல்லு. வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல அவனை. அப்பா என்னாச்சுப்பா? ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, லைட் சோக்குன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னாங்க. செலவுக்கு வச்சுக்க. வேண்டாண்ணே, அப்பாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட இருந்து எதுவும் வாங்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ செலவுக்கு என்ன பண்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே, எல்லாத்தையுமே அவர் பாத்துக்கிறாருண்ணா. நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அதுல எந்த விருப்பம் கிடையாது. ஆனா இந்த ஜெயச்சந்திரன் மட்டும் வேலை கிடைச்சாதான் கட்டிப்பேன்னு சொன்னியே, பின்ன எப்படி? வேலை கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 9 மாசம் டெம்பரவரி வேலைன்னு சொல்லி நிறைய தடவை இன்டர்வியூக்கு போனேன். ஆனா வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை. பணம் சிபாரிசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கற அன்னைக்கு கவர்மெண்ட்டை பத்தி நீங்க நிறைய தடவை திட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ உங்க ஆட்சி வந்த அப்புறம் நான் மறுபடியும் போனேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி அந்த ஆளோட நான் இருக்கணுமா? என்ன வேலைக்காக நான் அப்படி பண்ணணும்னு சொல்றீங்களா? அடடே தோழர் சிவதாஸ், வாங்க உட்காருங்க. நான் அதுக்கு வரல. வேலை கட்டு வர பொண்ணுங்களை ஸ்பெஷல் இன்டர்வியூ சொல்லி ஹோட்டலுக்குலாம் கூப்பிடுறியாம? என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றவங்க இல்லடா, செய்யல. எதுக்கு அவர் அடிக்கிறீங்க? மாசம் மாசம் இன்டர்வியூங்கிற பேர்ல பெண்களை வர வச்சு, அதுவும் குடும்ப பெண்களை, இவன் பண்ற வேலை என்னன்னு தெரியுமா? பெத்தது ஒரு பொண்ணு, கூட பிறந்தது ஒரு பொண்ணுன்னு தெரியாம இவன் ஆடுற ஆட்டத்துக்கு நீங்க தொட போறீங்களா? இதுக்கப்புறம் எந்த பொண்ணாது என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து சொன்னாங்க, உன்னை கொன்னே போட்டுருவேன், ஜாக்கிரதை. நான் சொன்னா செய்வேன். வணக்கம் சார். வாங்க. எங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் ப்ளீஸ். சார் முன்னாடி உட்காருங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். வேண்டாம், நான் பின்னாடி உட்காரேன். வாங்க சார். உட்காருங்க சார். எதுக்கு? இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்தப்ப சேர்ல உட்கார கூடாதுன்னு தட்டி விட்டவர் தானே நீங்க. இப்ப என்ன புது மரியாதை? இல்ல, அங்க ஆளுக முன்னாடி உங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான். நீ ஒண்ணு என்ன பாதுகாக்க வேண்டாம். ஒரு அரசு அதிகாரி டியூட்டி பார்க்கும் போது அவ இடத்துக்கே போய் நான் அடிச்சிருக்க. அது எதுக்குன்னு மக்களுக்கு தெரியணும்னா நீ என் மேல கேஸ் போடணும். சார் நீங்க இப்படி சொன்னா. ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு சின்ன தலைவனை பார்த்து வாழை சுருட்டி காலை நக்கிற ஒன்ன மாதிரி போலீஸ்காரங்களாலதான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். என்ன அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடு. எடு. ஹலோ, இருக்காரு சார், கொடுக்குறேன் சார். சார் உங்களுக்கு தான் சிஎம். சொல்லுங்க. வர. என்ன இருந்தாலும் ஊர் மக்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி அடிச்சு போட்டிருக்கியே, நீ என்ன லூசா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ யாருக்கு தெரியும்? எதிர்கட்சியும் பத்திரிகையும் அவன் யூனியன் ஆளுங்களும் அவங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? கட்சிக்கே ஒன்னால இப்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஒன்னும் இல்லைனாலும் எஜுகேஷன் மினிஸ்டர், அவருக்கு தேவையான ஆளுன்னு யோசிக்க வேண்டாம் நீ? இனிமே அந்த ஆள் முகத்தை எப்படி நான் பாப்பேன்? எஜுகேஷன் மினிஸ்டருக்கு எதிராக நான் எதுவுமே செய்யல. அவர் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு துணை போக மாட்டான்னு தெரியும். ஆனா டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற கெட்ட விஷயங்கள் மந்திரிக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். அதான் அப்படி பண்ண. இருந்தாலும் பார்ட்டியில ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற நீ இப்படி ஒரு பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வேலை கேட்டு இன்டர்வியூக்கு போன என் தங்கச்சிய ஒரு நாள் கூப்பிட்டு அவனை நான் அடிச்சிருக்க கூடாது, அந்த இடத்துல கொண்டு போட்டிருக்கணும். உங்க பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்தா அந்த ஆளை கூப்பிட்டு நீங்க என்ன மரியாதையா கொடுப்பீங்க? அந்த நேரத்துல கட்சி, நம்ம ஆளுங்க, எதிராளுங்கன்னு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. சிவதாஸ், நான் ஒன்னு தப்பா சொல்லல. இருந்தாலும் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும். புதுசா ஒரு மந்திரி சபை அதிகாரத்துக்கு வரும்போது மந்திரிகளும் முக்கியமான ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் மாறுவாங்க. மத்தவங்க எல்லாரும் IAS IPS வரைக்கும் எல்லாரும் பழைய ஆளுங்க தான். வருஷ கணக்குல அவங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் திடீர்னு ஒரு நாள்ல நிறுத்த முடியாதுப்பா. அடிக்கிறதுனாலயோ கொல்றதுனாலயோ இது முடிவுக்கு வராது. அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கணும், திருத்தணும். அதான் முக்கியம். முக்கியமா பார்ட்டியில சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது அந்த கருத்து வேறுபாடுகளை சரி பண்ண மத்தியஸ்தரா ஒருத்தர் போய் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதுக்கு அனந்தனும் நானும் சேர்ந்து ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கோம். திருவனந்தபுரத்திலிருந்து
காசர்கோடு வரைக்கும் ஒரு முகாம். ஜனநாயகத்தின் மறுஉருவம் லெனினோட கண்ணோட்டத்துல நாம பாக்குறது கஷ்டம்தான். அவர மாதிரி தலைவர்களை இதுவரைக்கும் எந்த நாடுமே சந்திச்சது இல்ல. அவங்க கொடுத்த தத்துவங்கள் அவங்களோட கொள்கையில கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கணும்னு அவங்க இறுக்கி பிடிச்சு விடாம போராடினதாலதான் ரஷ்யால கட்சியே உடைஞ்சது. சைனால பார்த்தா தத்துவங்களை பொழிஞ்ச அந்த மாவோ தன்னோட அதிகாரத்தை கையில எடுத்தப்போ மார்க்ஸ் அதை எதிர்த்து நின்ன மாதிரி தொழிலாளரோட விரோத போக்க கடைபிடிச்சு ஒரு வர்க்கம் மட்டும் சர்வதிகார ஆட்சியை உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு இவங்களை பத்தி நாம இவ்வளவு பேசுறோம். எதுக்குன்னா நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செஞ்ச தப்ப நாம செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இது நம்ம நாடு, நாம தான். ஒரு நிமிஷம், ஒரு வயர்லெஸ் மெசேஜ் வந்திருக்கு. சிஎம் அனுப்பியிருக்காரு. போலீஸ் வேன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன விஷயம்? அப்பா இறந்துட்டாரு. அண்ணா, அப்பா. அதாங்க கொடு. உள்ளதான் அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும். வேண்டாம். அப்பா தான் கடைசி காரியத்தை என்னதான் பண்ண சொன்னாரு. நான் கொள்ளி வைக்கிறேன். அப்பாவோட கடைசி ஆசை அதுதான். நிறுத்துங்க. என்ன பிரச்சனை? பஸ் ஸ்டாண்ட்லயும் மார்க்கெட்லயும் கூலின்னு போய் சொல்லி இவங்க ஆளுங்க பொதுமக்களை மிரட்டி பணத்தை பறிக்கிறாங்கண்ணே. ஃபுட் கார்பரேஷன்ல இவங்க ஆளுகளை மட்டும் தானே வேலைக்கு வைக்கிறாங்க. அதை கேட்கங்க வந்தப்பதான் இவன் என்னை அடிக்கிறானே. நீ தானடா முதல்ல என்ன அடிச்ச? போய் சொல்லாதடா. நிறுத்துடா. இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க வந்ததே தப்பு. மன்னிப்பு கேள்றா. இந்த யூனியன் ஒண்ணும் சாதாரணமா உருவாகல. பல தலைவர்களை ரத்த சிந்தி உருவாக்குனது. அத நாம யோசிக்கிறத விட இப்ப இருக்கிற தலைவருங்க யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த யூனியனுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்க இல்லையோ, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். அப்படி ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற தலைவரை அடிக்கிறதோ கேள்வி கேட்கிறதோ தப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களை அடிச்சது தப்புதான். மன்னிப்பு கேள்றா. மன்னிப்பு கேளு. நான் பண்ணது தப்பு தான். போன அரசாங்கம் அநியாயமா என்ன மடத்துல இருந்து வெளியேற்றினாங்கன்னு மார்க்சிஸ்ட்காரங்க தானே பிரச்சாரம் பண்ணாங்க. அதை இன்னைக்கும் நான் மறக்கல. 18 சன்னியாசிகள்ல 10 சன்னியாசி இன்னும் என் கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் இன்னும் மாடாவதி ஆக்காம இருக்காங்க? நரேந்திரா, தோழர் ஆனந்த் கிட்ட நீ இந்த விஷயத்தை பத்தி பேசு. அந்த ஆளை இனிமே நான் பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு தேவையான உதவி நம்ம பண்ணணும்ல. என்னத்த பெரிய உதவி பண்ணிட்டீங்க நீங்க? போன எலெக்ஷன்ல 5 கோடி ரூபாய் நான் செலவழிச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயத்திலையும் அந்த ஆள் எனக்கு உதவி செய்யல. நான் அன்னைக்கே இதெல்லாம் சொன்னேன். இருந்தாலும் நீங்க பிடிவாதமா செலவு பண்ணிட்டீங்க. ஆமாயா, நான் பிடிவாதக்காரன் தான். உன்ன மாதிரி பத்திரிகையை நடத்தி வாழ்க்கையை நடத்துறவன் இல்ல. நான் கை நீட்டி காட்டுற எல்லாத்தையும் வாங்கினவன். நஷ்டமான பணத்தை திருப்பி எடுக்க எனக்கு தெரியும். அதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதோட சாமியோட வேலையும் நடக்கும். மடத்துல சாமிக்கு எதிராக வேலை செய்யறவங்க எல்லாம் டிஎஸ்எஸ் காரங்க தானே. அவங்களை எதிர்த்து நிக்கணும், அடிச்சு வரட்டணும். அந்த விஷயத்துல ஆனந்த விட சக்தி வாய்ந்த ஒருத்தனை எப்படியாவது எவ்வளவு விலை கொடுத்தாவது நம்மளோட சேர்த்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? முதலமைச்சரோட வலது கை, தோழர் ஸ்டாலின் சிவதாஸ்.
சும்மா கம்பெனிக்காக கொஞ்சம். இல்ல நான் குடிக்க மாட்டேன். யார் கெஸ்ட் ஹவுஸ் இது? மஸ்தான் அப்துல் பாயின்னு என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். கல்ஃபுக்கு போய் நிறைய சம்பாரிச்சிட்டான். ரெஸ்டா இருக்கும்போது இங்க எப்பாவது வருவான். ஆக்சுவலா நான் தான் இங்க அதிகமா தங்குறேன். ஒயின் ஷாப்ல ஏதோ பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தானே என்ன கூப்பிட்டீங்க. யாரையும் காணோம். இப்போ வந்துருவாங்க. முன்னாடியே வந்த ஒருத்தவங்க உங்களை பார்க்கணும்னு ரூம்ல வெயிட்டிங்க. போய் பாக்குறீங்களா?